இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் மனித உரிமை, பெண்ணுரிமை, மைனர்கள் பாதுகாப்பு குறித்து பாடம் எடுக்கும் நாடு அமெரிக்கா. ஆனால் அதே அமெரிக்காவில் மைனர் குழந்தைகளிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் நிர்வாகத்தால் காப்பாற்றப்படுவதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிறிஸ்தவ பாதிரியார்களால் பாவ மன்னிப்பு வழங்கும் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் வெளிநபர்கள் மற்றும் சர்ச் நிர்வாகத்தினருக்கு பாதிரியார்கள் பாவ மன்னிப்பு வழங்குவதோடு அரசாங்கத்திற்கு தெரியாமல் அதை மறைத்தும் விடுகின்றனர். இதனால் உண்மை குற்றவாளிகள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெளியே சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாஷிங்டன் மாகாணத்தில் ஸ்டேட் செனட்டராக இருந்து வரும் நோயல் ஃப்ரேம் என்பவரும் சிறுவயதில் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர். அவர் தன்னை போன்று பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக கடந்த வாஷிங்டன் ஸ்டேட் செனட் பில் என்ற மசோதாவை தாக்கல் செய்தார். பாலியல் குற்றவாளிகளை பாவ மன்னிப்பு என்ற பெயரில் இனி கிறிஸ்தவ பாதிரியார்கள் காப்பாற்றக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்கும் குற்றவாளிகள் குறித்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கிறது இந்த சட்ட மசோதா. இதற்கு அவையில் ஏகோபித்த ஆதரவு கிடைக்கவே கவர்னர் ஜாப் ஃபெரூக்சன் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கி சட்டமாக்கினார். இந்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ நிர்வாகம். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சட்டத்தை அமல்படுத்த சர்ச் நிர்வாகம் தடையும் பெற்றுள்ளது. கிறிஸ்தவ அமைப்புகளின் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை தூண்டியுள்ளது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு டொனால்ட் ட்ரம்பின் அரசும் ஆதரவளித்துள்ளதால் அவர் மீதும் கடுப்பில் உள்ளனர் மக்கள். இதனால் பல குழந்தைகளை சீரழித்த குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி வரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கிறிஸ்தவ குருமார்களின் இந்த செயல் குற்றவாளிகள் குற்ற உணர்ச்சியின்றி நடமாட ஊக்குவிப்பதோடு மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடவும் தூண்டும் வகையில் உள்ளது. அமெரிக்க அதிபர் இதற்கு துணை போகிறாரா என்று அமெரிக்க அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்பவர் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கு பல குழந்தைகளை விருந்தாக்கியதாகவும் அந்த சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலில் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் உள்ளதாகவும் பலர் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் பாலியல் குற்றவாளிகளை காக்கும் கத்தோலிக்க சர்ச்சுக்கு ட்ரம்ப் வழங்கியிருக்கும் ஆதரவு மேலும் விமர்சனத்தை கிளப்பியிருக்கிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.